ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளில் இருந்து இடைநடுவில் பின்வாங்கும் கொள்வனவாளர்களுக்கு இனி அபராதம் விதிக்கப்படலாம் என அரசாங்கம் எச்சரித்துள்ளது. தற்போதைய சட்டப்படி ஒப்பந்தங்கள் முறைப்படி பரிமாற்றப்படும் வரை வாங்குபவரோ அல்லது விற்பவரோ எந்தவித கடுமையான பாதிப்புமின்றி எப்போது வேண்டுமானாலும் இந்த நடைமுறையிலிருந்து விலகிக் கொள்ள முடியும். இதற்கு காலவரம்பு எதுவும் இல்லை. ஆனால் வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு இனி ஆரம்ப கட்ட பிணைப்பு ஒப்பந்தங்களை அமுல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நியாயமான காரணமின்றி பல மாதங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் திடீரென ஒரு தரப்பினர் இதிலிருந்து விலகி செல்வது தடுக்கப்படும். இந்த புதிய விதிகளை 2029 ஆண்டு கோடை காலத்திற்குள் நடைமுறைப்படுத்த லேபர் கட்சி அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அபராத தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் மற்றும் இதனால் ஏற்படும் சர்ச்சைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து சொத்துத்துறை நிபுணர்களுடன் இணைந்து அரசு ஆலோசிக்க உள்ளது. இது குறித்து சொத்து சந்தை நிபுணர் மற்றும் சேனல் 4 பிரபலம் பில் ஸ்பென்சர் கருத்து வெளியிடுகையில், ஒரு வீட்டை வாங்கும் நடைமுறை பாதியிலேயே முறிந்து போகும் போது அது ஏற்படுத்தும் உணர்ச்சி பூர்வமான மற்றும் நிதி ரீதியான பாதிப்புகளை நான் நேரில் பார்த்திருக்கின்றேன். வாங்குபவர்களும் விற்பவர்களும் அதிக நம்பிக்கையுடனும் குறைந்த தடைகளுடனும் செயல்பட உதவும் எந்தவொரு முயற்சியும் வரவேற்கத்தக்கது. செஸ்மார்ட் கேஜஸ் நிறுவனம் பாப் சிங் தெரிவிக்கையில், வீடு வாங்கும் இந்த ஒட்டுமொத்த நடைமுறையிலும் எஸ்டேட் முகவர்கள் மட்டுமே இன்னும் ஒழுங்குமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றார்கள். வீடுகளின் விலையை அளவுக்கு அதிகமாக மதிப்பிடுவதையும் தங்களின் சொந்த நிறுவனங்களின் வழக்கறிஞர்கள் அல்லது ஆலோசகர்களை பயன்படுத்துமாறு மக்களை வற்புறுத்துவதையும் நிறுத்த ஒழுங்குமுறையை கொண்டு வருவதற்கான சரியான நேரம் இதுவாகும். எஸ்டேட் முகவர்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களின் ஒழுங்குமுறை அமைப்புக்கு பெரிய அபராதங்களை விதிக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார்.